Welcome to NBU Career Guidance for 2026 admissions. ஹாய், அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். ஸோ இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான கோர்ஸ்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா 12th ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸுக்கு மேலே ஆக போகுது. இப்போ எல்லாருமே நீங்கள் உங்களுடைய என்ஜினியரிங் அட்மிஷனாக இருந்தாலும் சரி, அதே போல் அக்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்ஸஸாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் காலேஜ் ரிலேட்டடாக கோர்ஸஸாக இருந்தாலும் சரி, ஸோ நிறைய கோர்ஸஸ்க்கு யாராருக்கு என்னென்ன மாதிரியான உங்களுக்கு விருப்பங்கள் இருக்குதோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள், அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் போய் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய விஷயங்கள், இது மாதிரி பல்வேறு விதமான அட்மிஷன் ஓரியன்டாக பேரண்ட்டும் சரி ஸ்டூடெண்ட்டும் சரி பயங்கர பிஸியாக தான் எல்லாருமே இருப்பீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் மறக்காமல் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் மட்டுமே எய்ம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த வாய்ப்புகளை இருக்கும் பொழுது நீங்கள் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டுமே அப்ளை பண்ணிவிட்டு அதை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஸோ ஏன்னா சில சமயங்கள் கட் ஆஃப் மார்க்கு அதிகமாச்சுனாவோ அல்லது உங்கள் கட் ஆஃப் மார்க்குக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய கோர்ஸ் கிடைக்காத பொழுது நம்ம ஒரு மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வராமல் இருக்கணும். அதே போல் ஒரு வருஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கிட்டத்தட்ட எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குதோ அந்த கோர்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதற்காக தான் இந்த மிக முக்கியமாக இந்த வீடியோ பதிவு. ஏன்னா +2 முடித்த மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் இப்போ அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் நேரடியாக எந்த காலேஜ்லேயும் அப்ளை பண்ணுறதெல்லாம் இல்லை. இப்போ த்ரூ வந்து ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அதனால் இப்போ என்னென்ன மாதிரியான காலேஜஸ்க்கு கோர்ஸஸ்க்கு வந்து ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னால் உங்களுக்கு தெரியும், பிஏ, பிஎஸ்சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணக்கூடிய அந்த வெப்சைட் என்ன சொல்லுவோம்னா டிஎன் காசா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு கலைக்கல்லூரிகள், அதே போல் செல்ஃப் ஃபைனான்சிங் ஆர்ட்ஸ் காலேஜஸ் இருக்கும், அதே போல் மேனேஜ்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ், இது மாதிரி நிறைய ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கும். அந்த அனைத்து கல்லூரிகளுக்குமே, அரசு கல்லூரியில் குறிப்பாக அரசு கல்லூரிகளுக்கு போகிறதுக்கு நீங்கள் கம்பல்சரியாக ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான வெப்சைட்டு என்னென்னா www.tngasa.in அப்படிங்கிறதான் அந்த வெப்சைட் அட்ரஸ். ஸோ www.tngasa.in. இது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 176க்கும் மேற்பட்ட அரசு கல்லூரிகள் எல்லாமே இருக்குது. அப்போ 176 ஆர்ட்ஸ் காலேஜஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். அதனால் நீங்கள் இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 1,25,000 சீட்டுக்கு மேலே இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த டிஎன் காசான்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ அதற்கான லாஸ்ட் டேட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா 29/5/2026 தான் லாஸ்ட் அப்ளை டேட். ஸோ அதனால் மறக்காமல் அனைத்து மாணவர்களும் இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கான வெப்சைட் அட்ரஸ். அடுத்ததான் டிஎன்டிஎல்யூ. டிஎன்டிஎல்னு சொன்னோம்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அரசு சட்டக்கல்லூரிகள், கவர்மெண்ட் லா காலேஜஸ், அதே போல் ப்ரைவேட் லா காலேஜஸ்க்கு த்ரூ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணி எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா 5/6/2026 தான் லாஸ்ட்டு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் எடுத்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் மட்டுமே இருக்கக்கூடிய சீட்ஸ், கவர்மெண்ட் அண்டு மேனேஜ்மெண்ட் எல்லாம் சேர்த்து எவ்வளோ சீட் வரும்னா கிட்டத்தட்ட 1500+ சீட்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க, லா கோர்சஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். இட்ஸ் நாட் அ நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இட் இஸ் ஏ ப்ரொஃபஷனல் கோர்ஸு. இதற்கும் 7.5 உண்டு. ஸோ யாரெல்லாம் 6th-லேருந்து 12th வரைக்கும் அரசு பள்ளியில் தமிழ் வழியிலோ அல்லது ஆங்கில வழியிலோ படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவர்களுக்குமே ப்ரொஃபஷனல் கோர்ஸுன்னு சொல்லக்கூடிய தொழிற்கல்வி சார்ந்த நிறுவனங்களில் நீங்கள் பயிலக்கூடிய கோர்ஸுக்கு கட்டாயமாக உங்களுக்கு அரசு சலுகை உண்டு அப்படிங்கிறத எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லா கோர்சஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸு தான். இதில் கிட்டத்தட்ட 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்சஸ் கொடுப்பாங்க. அதாவது பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிஎஸ்சி எல்எல்பின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான கேட்டகரியில் கோர்சஸ் இருக்கும். அதனால்
இதில் கட் ஆஃப் மார்க் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லக்கூடிய தமிழ், இங்கிலீஷை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 4 சப்ஜெக்டினுடைய டோட்டலை கூட்டி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுதான் அதனுடைய கட் ஆஃப் மார்க். ஸோ அந்த கட் ஆஃப் மார்க்கினுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதற்கான லாஸ்ட் டேட்னு எடுத்துட்டிங்கன்னா 5/6/2026. இதனுடைய வெப்சைட் அட்ரஸ் என்னென்னா www.tndalu.ac.in அப்படிங்கிறதான் இதனுடைய வெப்சைட் அட்ரஸ். அதே போல் இன்னொன்று, இந்த டிஎன்டிஎல்யூன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் எக்ஸலன்ஸின்னு ஒரு காலேஜ் இருக்குது. அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குதுன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி. இதில் மொத்தமாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னா 600 சீட் இருக்கும். 600+ சீட் இருக்கும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும். அதாவது பிஏ எல்எல்பிக்கு ஒரு 156 சீட் இருக்கும். அதே போல் பிபிஏ எல்எல்பிக்கு 156 சீட்டு, பிசிஏ எல்எல்பிக்கு 156 சீட்டு, அதே போல் பிகாம் எல்எல்பிக்கு 156 சீட் இருக்கும். ஸோ டோட்டலாக 600க்கு மேற்பட்ட சீட்டுகள் இருக்கும். ஆனால் இங்கே உங்களுடைய மதிப்பெண்களுடைய அடிப்படையில், அதாவது ரொம்ப ஹையர் மார்க் இருந்தால் மட்டும்தான் அங்கே கிடைக்கும். ஸோ மினிமம் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 70%க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இங்கேயும் 7.5 உள்ள என்ட்ரானிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு காலேஜ் ஃபீஸஸ், டியூஷன் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்ரிதிங் என்னவா இருக்குன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இங்கே லாங்குவேஜ் ஆஃப் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் என்னன்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கிலீஷ் தான், நாட் தமிழ். பட் மேலே வந்து அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா போத் தமிழ் மீடியம் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். ஆனால் சோயிலை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு எடுத்துட்டிங்கன்னா அதே சேம் டேட்டை தான் 5/6/2026 தான் அதனுடைய லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதே போல் வெப்சைட் அட்ரஸ் எடுத்திங்கன்னா www.tndalu.ac.in அப்படிங்கிறது அதனுடைய வெப்சைட். ஸோ இது லா ஓரியன்டாக இருக்கக்கூடிய கோர்சஸ். அடுத்தது டிஎன்இஏன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன். ஸோ இருக்கிறதுலையே தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான கோர்ஸுகள், அதாவது எவ்வளோ கோர்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 95 கோர்ஸ்கள் இருக்குது. அதே போல் சீட்டுன்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கை எவ்வளோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சம் சீட்டுக்கு பக்கமாக இதில் இருக்கும். ஸோ 2 lakhs அண்ட் எபோவ் சீட்ஸ் இருக்கும். கல்லூரிகள்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், அதே போல் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூட் காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸஸ், அதே போல் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு Tier 1, Tier 2, Tier 3ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 438க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள்லாம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கோர்ஸ்கள் 95 கோர்ஸ் இருக்கும். ஸோ அதற்கான பிஇ அண்ட் பிடெக் கோர்சஸ் தான் அங்கே இருக்கும். நான் 4 இயர் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் பிஇ எடுத்தாலும் சரி, பிடெக் எடுத்தாலும் ரெண்டுக்குமே சேம் கேட்டகரி தான். ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பிஇ வேறு பிடெக் வேறு, அப்படிலாம் கிடையாது. பிஇ ஓகே, அதே போல் பிடெக் ரெண்டுக்குமே வந்து ஒரு சேம் கேட்டகரி தான். ஸோ அதனால் இங்கே லாஸ்ட் டேட்டு, ஸோ மிக முக்கியமான லாஸ்ட் டேட் எப்போனா கிட்டத்தட்ட 2/6/2026 ஜூன் 2/6/2026 என்னுடைய லாஸ்ட் ஒர்க்கிங் டே. இதற்கான வெப்சைட் அட்ரஸ் ஸோ www.tneaonline.org அப்படிங்கிறதா இதனுடைய வெப்சைட் அட்ரஸ்ஸு. ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸில் உள்ள என்ட்ரு ஆகி நீங்கள் லாகின் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை முடிச்சிட்டிங்கன்னா ஒர்க் ஓவர். அதனால் 2/6/2026 வரைக்கும் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாமல் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் கம்பல்சரியாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கிறேன். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததான் அக்ரிகல்ச்சர். இப்போ இன்ஜினியரிங் பார்த்துட்டோம், அடுத்து என்னென்னா அக்ரிகல்ச்சர். ஸோ டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. ஸோ இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இது பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்களை உள்ளடக்கிறதா என்னென்னா இந்த அக்ரி கோர்சஸ். ஸோ இது வந்து 4 இயர் கோர்சஸ் தான். இதுக்கு அதே போல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கோன்னா அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் அல்லது அக்ரி குரூப், வொகேஷனல் அக்ரி குரூப் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த அக்ரி எடுக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 8/6/2026. ஸோ 8ஆம் தேதி, ஜூன் 8ஆம் தேதி இதுக்கான லாஸ்ட்டு டேட்டு. அதே போல் சீட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேலே சீட்ஸ் இருக்கும். இங்கேயும் கவர்மெண்ட் அக்ரி காலேஜஸ் இருக்கும், அதே போல் ப்ரைவேட் அக்ரி காலேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் அக்ரி காலேஜும் இருக்கும். உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க் ஒரு 190+ இருந்தால் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு
கவர்மெண்ட் அக்ரி காலேஜ்லேயே கிடைக்கும். அல்லது கொஞ்சம் மார்க் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட்டு கோட்டாலாம் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதற்கான வெப்சைட் அட்ரஸ்னா www.tnau.youcanapply.com அப்படிங்கிறதா இந்த வெப்சைட் அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னென்னா, நான் சொல்லக்கூடியது எல்லாமே என்னென்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கோர்சஸ். அதனுடைய லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்லேயும் ஆர்கிடெக்சர் ஒன்று இருக்குது. பிஆர்க்குன்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர். அந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா 26/2026 தான், 20/6/2026. இங்கே எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 120க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் சீட் இருக்கும். ஸோ இதற்கு வெப்சைட் அட்ரஸ் என்ன, அதே தான் www.tneaonline.org அப்படிங்கிறது அதனுடைய வெப்சைட்டுங்க. ஸோ அடுத்தது வெட்டினரி சயின்ஸ். ஸோ அப்போது அக்ரி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் என்னென்னா வெட்டினரி சயின்ஸு. ஸோ டேனுவாஸ்ன்னு சொல்லுவாங்க, TANUVAS, தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து டேனுவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் என்ன மெயினான கோர்ஸ் என்னென்னா BVSCAH, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி. அதுக்கப்புறம் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் டைரி டெக்னாலஜி, பிடெக் ஃபார்ம் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய கோர்ஸ்கள்லாம் இருக்கும். இதில் மொத்தமாக சீட்டினுடைய எண்ணிக்கையை எடுத்துகிட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா, அதாவது 50% ஆஃப் சீட் இந்தியாவுக்கு ஒதுக்கிட்டோம்னா மீதி இடம்னா 85 சீட் இருக்குது. டோட்டலாக ஒரு 580 ப்ளஸ் சீட்ஸ் வந்து டேனுவாஸில் இருக்கும். ஸோ இதற்கான வெப்சைட் அட்ரஸ் என்னென்னா TANUVAS.AC.in அப்படிங்கிறதா இதனுடைய வெப்சைட் அட்ரஸ். www.TANUVAS.AC.in அப்படிங்கிறதா இதனுடைய வெப்சைட் அட்ரஸ்ஸு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சீட்டுகள் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எதுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா வெட்டினரி காலேஜஸ் மட்டும்தான். தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 இடங்களில் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஓவராலாக உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எபோவ் ஒரு 195 ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த கோர்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான கோர்சஸ். இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸு தான். இதுக்கு 7.5 உண்டு. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதற்கான இன்னும் லாஸ்ட் டேட் வந்து இன்னும் சொல்லலை. ஸோ அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதே போல் TNJFU, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடியது. இங்கே வழங்கக்கூடிய கோர்சஸ் என்னென்னா BFSCன்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ்னு சொல்லுவாங்க, BFSC. அதே போல் இங்கேயும் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. அதே போல் BBAன்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த ஆர்ட்ஸ் கோர்ஸ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளவு கோர்சஸ் இருக்குதுன்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் ஒரு 600க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் ஆனால் கோர்சஸ் இருக்கும். ஸோ இதற்கான வெப்சைட் அட்ரஸ் எடுத்துட்டிங்கன்னா www.tnjfu.ac.in அப்படிங்கிறத இதனுடைய வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததான் BNYS அட்மிஷன் சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். இது ஒரு ஈக்குவல் டு டாக்டர் கேட்டகரி தான். இதுக்கு என்ன தேவைன்னா வித்தவுட் நீட்டில் நம்ம உள்ள என்ட்ரு ஆக முடியும் BNYS. ஸோ இந்த BNYS பொறுத்தளவுக்கு பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறையா ப்ரைவேட் காலேஜஸ்லாம் நிறையா இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் சீட் ரொம்ப குறைவு தான், கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா ஒரு 120 சீட்டு தான் வந்து BNYSக்கு இருக்குது. அப்போது இது வந்து எது பேஸ் பண்ணி எடுக்க போகிறாங்கன்னா கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அப்போ ஹை கட் ஆஃப் மார்க் இருந்ததுன்னா உங்களுக்கு BNYS கவர்மெண்ட் காலேஜிலே கிடைக்கும். அதர்வைஸ் அங்கே உங்களால் படிக்க முடியலைன்னா நீங்கள் தாராளமாக ப்ரைவேட் காலேஜில் போய் நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து நோ நீட்டு. ஸோ இதுக்கு வந்து இன்னும் டேட் வந்து சொல்லலை. அடுத்தது இதுக்கு அடுத்ததான் மிக முக்கியமாக பயாலஜி ஸ்டூடெண்ட்டு, சார் நாங்கள் நீட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, அதே போல் வந்து மார்க்கு வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் நாங்கள் பயாலஜி ஓரியன்டாக தான் நாங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்சஸாக இருக்கும். அது எடுத்துட்டிங்கன்னா பிஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து BSc நர்சிங்கு, BOT பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, BASLB பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி, ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, அதுக்கப்புறம் வந்து டயாலிசிஸ் டெக்னிக்கு, அதே போல் அனஸ்தீசியா டெக்னிக்கு, கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டு, இது மாதிரி எக்கச்சக்கமான கோர்ஸ்கள் கிட்டத்தட்ட ஒரு 19க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. ஸோ இது கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா சீட்ஸ் எல்லாமே 20, 10 அந்த மாதிரியான எண்ணிக்கையில் தான் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கும் வந்து என்ன உங்களுக்கு தேவைன்னா கட் ஆஃப் மார்க் வந்து ஒரு 165க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அல்லது ப்ரைவேட் பேராமெடிக்கல் கோர்சஸ், அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் நிறையா வச்சுருக்காங்க வெளியே. அங்கே என்ன பண்ணலான்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர முடியும். ஸோ இது எல்லாமே என்ன பேராமெடிக்கல் கோர்ஸுக்கான யுக்திகள். ஸோ இதில் இப்போ எடுத்துட்டிங்கன்னா www.tnmedicalselection.net
ஸோ tnmedicalselection.net அப்படிங்கிறது என்னுடைய வெப்சைட் அட்ரஸ், பேராமெடிக்கல் கோர்சஸ். அடுத்து உங்களுக்கு தெரியும் மெடிக்கல். ஸோ இன்றைக்கி மெடிக்கல் எடுத்துட்டிங்கன்னா மிக முக்கியமாக மெடிக்கல் கோர்ஸ் போகணும்னு சொல்லணும்னா எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் இந்த ரெண்டுமே மெடிக்கல் கோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மெடிக்கல் கோர்ஸ் போகிறதுக்கு நம்ம கட்டாயமாக என்ன தேவைன்னா நீட்டு தேவை. இப்போ சமீபத்தில் 3ஆம் தேதி நீட்டு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பேப்பர் லீக் ஆயிடுச்சுங்கிறதுக்காக இப்போ வந்து போஸ்ட்பேன் பண்ணி அதுக்கான டேட்டு அனௌன்ஸ் பண்ணி 21 ஜூனில் வந்து வைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த நீட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எங்கே போக முடியும்னா எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் போக முடியும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரு 36 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட சீட்டினுடைய எண்ணிக்கை உள்ளனா ஒரு 11,700க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் மெடிக்கல் சீட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இதுலேயே வந்து நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும். இது வந்து என்னென்னா பியூர்லி மெடிக்கல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கோர்சஸ். ஸோ அதுக்கு அடுத்ததாக ஃபைனலாக மார்க்கு 12th மார்க்கினுடைய அடிப்படையில் சார் எனக்கு மார்க் கம்மியாகிடுச்சு, என்னுடைய கட் ஆஃப் மார்க் ஒரு 100, 110, 120 அப்படின்னு வந்த பின்னாடி நீங்கள் போய் தேவையில்லாமல் என்ஜினியரிங்க்கு போகணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு என்ஜினியரிங் போகிறத விட ஒரு பாலிடெக்னிக் காலேஜில், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ்லேயோ அல்லது ப்ரைவேட் பாலிடெக்னிக் காலேஜ்லேயோ அல்லது எய்டட் பாலிடெக்னிக் காலேஜ்லேயோ போய் நீங்கள் ஒரு டிப்ளமோ கோர்சஸ் எடுத்துகிட்டு ஒரு 2 இயர்ஸ், ஏன்னா இங்கேருந்து நீங்கள் 12th முடிச்சிட்டிங்கன்னா லேட்டரண்ட்டே தான் போவீங்க. அப்போ அழகாக வந்து ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் அந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் தட்டு நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டயர் 1 காலேஜ்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா செகண்ட் இயரில் நீங்கள் நினைக்கக்கூடிய கோர்சஸ் வந்து எடுக்க முடியும். பட் இங்கே மார்க் குறைவாக இருக்கிறனால 12th நீங்கள் மார்க் குறைவாக இருக்கிறனால நீங்கள் நினைக்கக்கூடிய காலேஜஸ் கிடைக்காது, நீங்கள் நினைக்கக்கூடிய கோர்சஸ் கிடைக்காது. அப்போ ஏதாவது ஒரு காலேஜில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பாலிடெக்னிக்கில் போய் சேரும்போது நம்மளுடைய ஸ்கில்ஸு டெவலப்மெண்ட் ஆகுது. அதே போல் டெக்னிக்கலாகவும் நம்ம ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஸோ அந்த பேஸில் நீங்கள் வெளியே வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றமானது உங்களுக்கு கிடைக்கும் இன்ஜினியரிங்கில். ஸோ 2 சர்டிஃபிகேட் வந்துடும். ஒன்று டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் ஒன்று கிடைச்சிது, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் கிடைச்சிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் எடுத்துட்டோம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, இஸ்ரோவாக இருந்தாலும் சரி, டிஆர்டிஓவாக இருந்தாலும் பாலிடெக்னிக் முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மார்க்கு குறைவாக வாங்கிட்டோமேனு வருத்தப்படாமல் இந்த மாதிரியான ரூட்டை பிடிச்சி போனீங்கன்னா நீங்கள் மார்க் வாங்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை எளிதாக வாங்க முடியும். ஸோ அதனால் இந்த பாலிடெக்னிக் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஸோ அதுக்கான வெப்சைட் எடுத்துட்டிங்கன்னா www.tnpoly.in அப்படிங்கிறத என்னுடைய வெப்சைட், www.tnpoly.in அப்படிங்கிறது. ஸோ அதற்கு அடுத்ததான் ஐடி. இப்போ 10th ரிசல்ட்டு வந்து வரப்போகுது. அதே போல் வந்து 12thலேயும் நல்லா மார்க்கு வாங்காமல் இருந்தீங்கன்னா நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம்னா ஐடி ஜாயின் பண்ணலாம். ஐடி ஜாயின் பண்ண பின்னாடி நீங்களும் என்ன பண்ணலான்னா இதில் டிப்ளமோ மறுபடியும் லேட்டரலில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி சரியான முறையில் போடக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்குமே என்ன இருக்குதுன்னா ஒரு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்குமே வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ இப்போ நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான கோர்ஸுகளை பற்றியும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ என்ன எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் நான் சொல்லிக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய காலங்களில் எதையும் வந்து மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு என்ஜினியரிங் கிடைச்சிரு, அதனால் நான் எதுக்கு மற்ற கோர்ஸ் போடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதே போல் வந்து நான் பயாலஜி ஓரியன்டான கோர்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு அது கிடைச்சிரு, நான் எதுக்கு என்ஜினியரிங் போடணும்னு நினைக்க வேண்டாம். ஸோ நீங்கள் போத் என்ஜினியரிங் அண்டு அதாவது உங்களுடைய 12th பயாலஜி குரூப் எடுத்தாலும் சரி, அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தாலும் சரி, எந்தெந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குதோ எல்லா கோர்ஸுக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணி வைங்க. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒன்று பெட்டராக கிடைக்கலனா ஒரு டைம் பீயிங்காக என்ன பண்ணலான்னா ஒரு கோர்ஸ் எடுத்து நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனவே மாணவ செல்வங்களே, நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அந்த டெட்லைன் டேட்டில் போய் நீங்கள் போட வேண்டாம். அதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் நினைக்கக்கூடிய கோர்ஸஸ்க்கு வந்து போக முடியும். அது மட்டும் இல்லை, ஆன்லைனில் நீங்கள் போய் அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் பக்காவாக கொண்டு போயிருங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் ஈஸியாக அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த கோர்ஸை விரும்புகிறீங்களோ, நான் அதான் அடிக்கடி திரும்ப சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எந்த மாதிரியான கோர்ஸை விரும்புகிறீங்களோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா பிடித்த படிப்பு, பிடித்த வேலை கிடைச்சின போது
நம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிலைக்கு போக முடியும். எனவே அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.